நண்பர்களே, நீங்கள் தனியாக இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் நன்மை என்னமோ உங்களுக்காகத்தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் தனியாக இருந்தால் யார் மீதும் நீங்க தேவையில்லாம பாசம் வைக்க மாட்டீங்க. பாசம் வைத்து ஏமாற மாட்டீங்க. நீங்க எல்லார் மீதும் பாசமும் தேவையில்லாமல் அக்கறையும் காட்டி உங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் மட்டுமே தாங்க இது வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க எல்லார் மீதும் பாசத்தை வைத்து ஏமாறாமல் இனிமேலாவது எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து அதன்படி நடந்து கொள்ளலாம். அதனால நீங்கள் தனியாக இருப்பதுதான் உங்களுக்கு இனிமேல் நன்மைகளை தேடி கொடுக்கும். இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை நபர்களிடம் நீங்க ஏமாந்திருப்பீங்க. மற்ற நபர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எந்த அளவுக்கு கோட்டையை விட்டிருப்பீங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கண்டு கொள்ளாம இருந்திருப்பீங்க. இதையெல்லாம் நீங்க கமெண்ட்ல போடுங்க. உண்மையா பொய்யா நான் கூறுகிறது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமாக தேடி கொடுத்தது என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக நிச்சயமாக கூறத்தாங்க செய்யணும். ஆரம்பத்துல உங்களுக்கு எதுவுமே தெரியாம தாங்க இருந்திருக்கும். நீங்க ஆரம்பத்துல தனிமையாக வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமோ என்கிற மாதிரியான பல கவலைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கும். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில ஏன் நம்ம எல்லாரிடமும் பேசினோம், நமக்கு இதுதான் சரியாக இருக்கிறது என்பது நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும், யாரிடமும் எல்லாம் பேசணும் என்று எல்லாத்தையும் அறிந்து அதன்படி நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். நீங்களே இனிமேல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில எப்படி அமைதியான வழிகளை தாங்க வேண்டுமோ அது அனைத்திலும் இருந்து இனிமே விடுபட ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் மறைத்து வைத்து அப்படியே உங்களுடைய மனதிற்குள் நின்று உங்களுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டிருந்த சில வார்த்தைகள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் அது உங்களுக்கு கேட்டு கேட்டு மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் நீங்க எடுக்கக்கூடிய திசைகளை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அந்த விதமான வார்த்தைகள் தாங்க நீங்க அனலைஸ் பண்ணி கொண்டே இருப்பீங்க. இதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று எதுவுமே தெரியாமல் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகளை நீங்க கேட்க கேட்க உங்களுடைய மனதிற்குள் யார் அந்த வார்த்தைகளை கூறினார்கள், எதற்காக கூறினார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க மறக்க முயன்ற கதைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களாக கூட இருக்கலாம். நீங்க அதை எவ்வளவோ மறக்கணும்னு முயற்சி செய்வீங்க. ஆனால் சில விஷயங்களை அவங்களால மறக்க எவ்வளவு நினைத்தாலும் மறக்க முடியாதுங்க. அது உங்களுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மற்றவங்க ஏமாற்றி விட்டு போன சில விஷயங்கள், இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து எப்பொழுதுமே உங்களை கஷ்டத்திற்கு மேலே கஷ்டங்களை ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மறந்த சில விஷயங்களை இன்னமும் நீங்கள் நினைத்து கொண்டே தான் இருப்பீங்க. மறக்கணும்னு நினைத்தாலும் மறக்க முடியாது. அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து ஆழமான ஒரு பாதிப்பை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அது முழுமைக்கும் உங்களுக்குள்ள எதுவுமே தெரியாமல் இன்னமும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா தாங்க இருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையில அது ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில அமைதியான ஒரு முன்னேற்றம், அமைதியான ஒரு சத்தியத்தை இனிமேல் நீங்க பெறவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எவ்வளவுதான் லோடா வெளியில நீங்க சண்டை போடாமல் அமைதியாக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆனா நீங்க அமைதியான சில விஷயங்களுக்கு மனதிற்குள் நீங்க கூச்சலிட்டு கொண்டு தாங்க இருப்பீங்க. ஆனா அதை வெளியில் காட்ட மாட்டீங்க. வெளியில் காட்டாமல் உள்ளக்குள்ள மட்டுமே கூச்சலிட்டு கொண்டு ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று மனதிற்குள் அவ்வளவு கவலைகள், அவ்வளவு வருத்தங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க எதையும் வெளியில் காட்ட மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை இதுவரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்களை நிச்சயமா கத்தும் கொடுத்திருக்கும். ஆனா இது உங்களுடைய தைரியத்தை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதையும் உங்களுக்குள்ள புரிய வைக்கும். ஆனா அதே நேரத்தில் நீங்கள் மறைத்து வைத்த வழிகள் அனைத்துமே இனிமே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற வேண்டும் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு வெற்றி மீது வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாதுங்க. எல்லாமே போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது எல்லாமே கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. எனவே இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த நாட்களுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையாங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய
வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமா உங்களுக்குன்னு நடக்கவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரே ஒரு தேதி தாங்க. இந்த ஒரு தேதி முடிந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாறிவிடும், அறிவானதாக நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வெற்றிக்கு மேல வெற்றியானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு வெற்றி உங்களுக்கு பணத்தையும் சரி சந்தோஷத்தையும் இந்த இரண்டையுமே தேடி கொடுக்கக்கூடிய வெற்றிகளாக உங்களுக்குன்னு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்துல அது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போகத்தாங்க இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எல்லாத்தையும் நீங்க முழுமைக்கும் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்று அனைத்தையும் புரிந்து அதன்படி நீங்கள் நடந்தும் வாழ்க்கையில இன்னமும் முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாதுங்க. போக போகத்தாங்க இது எல்லாமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய பணம் ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வந்து விடுவீங்க. உணர்ச்சிகரமான சில விஷயங்கள்ல இருந்து இந்த ஒரு நேரத்தில் நீங்க சந்தோஷத்தையும் பெறவும் உங்களால முடியும். மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கவலைகளும் பதற்றங்களும் இந்த ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் விட்டு வெளியில் போக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. பணமும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாத்தியும் கொடுக்குங்க. நீங்க எல்லாத்தையும் இந்த ஒரு நேரத்துல சமநிலைப்படுத்தினால் அது உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் உங்களிடம் வரக்கூடிய சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்கவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அழகு இல்லாதது போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் எப்படி வாழணும் என்பதை புரிந்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஐடியாக்கள், சின்ன சின்ன எண்ணங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை உங்களுக்குன்னு கண்டுபிடித்து கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் போக போக எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான மனநிலை தாங்க உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் உங்களுக்கு நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை இந்த ஒரு நேரத்துல ஆச்சரியப்படுத்தவும் செய்யுங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் ஆனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அது உங்களுடைய வேலைகளாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய மனநிலையையும் இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தியும் கொடுக்கும். எந்த இடத்துல இறக்க வேண்டுமோ அந்த ஒரு நேரத்துல இறக்கியும் கொடுக்கும். இந்த விதமான சில நிமிடங்கள் தாங்க, இந்த விதமான சில நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு போதுமான அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றியை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக நகரக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உருவாகும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான முடிவுகளும் உங்களுக்குன்னு கிடைக்கும். பொறுமையான அளவுக்கு ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருந்த எல்லா விதமான குழப்பங்களும் இனிமே குறைந்துவிடும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான முடிவுகளையும் நீங்க தாங்க எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்க உங்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு அனைத்துமே ஈஸியானதாக மாறிவிடும். நீங்க எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அது அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்துல நீங்க வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நினைத்து ஓடிக்கொண்டே இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு சில வெற்றிகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக காலம் மறுமுறை காத்திருந்து பாருங்கள். மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். ஆனா ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க இது நடப்பதை உங்களால் அறிந்து கொள்ளவும் முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குன்னு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அது உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்கும். அது உங்களுடைய வேலைகளாக இருக்கலாம், உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம். அது உங்களுடைய மனநிலையையும் இந்த ஒரு நேரத்துல போதுமான அளவுக்கு உங்களுக்கு உயர்த்தியும் கொடுக்கும். எந்த இடத்துல இறக்க வேண்டுமோ அந்த ஒரு நேரத்துல இறக்கியும் கொடுக்கும். இந்த விதமான சில நிமிடங்கள் தாங்க, இந்த விதமான சில நிமிடங்கள் உங்களுக்கு ஒரு போதுமான அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றியை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக நகரக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உருவாகும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான முடிவுகளும் உங்களுக்குன்னு கிடைக்கும். பொறுமையான அளவுக்கு ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் இருந்த எல்லா விதமான குழப்பங்களும் இனிமே குறைந்துவிடும். வாழ்க்கையில என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான முடிவுகளையும் நீங்க தாங்க எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க.
இனிமே நீங்க உங்களுடைய முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு அனைத்துமே ஈஸியானதாக மாறிவிடும். நீங்க எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் அது அனைத்திலும் இருந்து இந்த ஒரு நேரத்துல நீங்க வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நினைத்து ஓடிக்கொண்டே இருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்குன்னு சில வெற்றிகளை நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனமாக காலம் வருமுறை காத்திருந்து பாருங்கள். மறக்காம இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். ஆனா ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தாங்க இது நடப்பதை உங்களால் அறிந்து கொள்ளவும் முடியும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன்.